மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் விங்கிள வெண்ணிலும் மூசு வண்டரே பொய்கையும் போன்றதே ஈசன் என்று இணையடி நீழலே. தியாகம். தியாகம்னா என்ன? நமக்கு பிடிச்சது, நமக்கு சொந்தமானது. சில சமயம் நம்ம உயிரையே கூட அடுத்தவங்களுக்காக, ஒரு நல்ல விஷயத்துக்காக, ஒரு தர்மத்துக்காக விட்டு கொடுக்கறது தியாகம். ஒரு சாதாரண விஷயமெல்லாம் இல்லை, நம்ம சொல்கிற மாதிரி ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. நம்ம புராணங்களில் தியாகத்துக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. தியாகத்தோட உச்சமாக வாழ்ந்த மன்னர்கள் எல்லாம் உண்டு. சிபி சக்கரவர்த்தி அப்படின்னு ஒரு சக்கரவர்த்தி இருந்தார். ஒரு உயிரை காப்பதற்காக தன்னையே தந்தது தியாகம். ஒரு காலத்தில் இந்த சிபி சக்கரவர்த்திங்கிற இந்த நீதிமான், தர்மவான், இவர் ராஜா, இவர் தன்னுடைய நாட்டு மக்களை தன்னோட குழந்தைகளை போல பார்த்துக்கிட்டார். ஒரு நாள் சிபி சக்கரவர்த்தி தன்னுடைய சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கார். ஒரு புறா பயந்து நடுங்கிக்கிட்டு அவர் மடியில் விழுந்தது. அந்த புறாவை ஒரு பருந்து துரத்திக்கிட்டு வருது. பருந்து சிபி சக்கரவர்த்தி கிட்ட, ராஜா, அந்த புறா என்னுடைய உணவு, அதை என்னிடத்திலே கொடுத்து விடுங்கள்னு கேட்டது. கொடுத்துருங்க. சிபி சக்கரவர்த்தி, இல்லை, இந்த புறா என்னிடம் அடைக்கலம் வந்த உயிர், இதை நான் எப்படி உங்ககிட்ட கொடுக்க முடியும்? அது என் கடமை கிடையாதுன்னு சொன்னார். பருந்து விடலை. அப்படின்னா நான் பசியோடு சாகணுமா? ஒரு உயிரை காக்கிற நீங்கள் இன்னொரு உயிரை சாகடிக்கலாமா அப்படின்னு கேட்குது. சிபி சக்கரவர்த்தி யோசிக்கிறார். நல்ல கேள்வி இல்லையா? புறாவையும் காப்பாற்ற வேண்டும், பருந்தோட பசியையும் போக்க வேண்டும். அப்போ அவர் ஒரு முடிவு எடுக்கிறார். சரி, இந்த புறாவோட எடைக்கு சமமாக என் உடலில் இருந்து சதையை வெட்டி உனக்கு தருகின்றேன், அதை நீ சாப்பிட்டு உன் பசியை போக்கிக்கொள் அப்படின்னு சொன்னார். ஒரு தராசை கொண்டு வர சொன்னார். ஒரு தட்டில் புறாவை வச்சார், இன்னொரு தட்டில் தன் உடலிலே இருந்து சதையை வெட்டி போட ஆரம்பித்தார். எவ்வளவு சதை வெட்டி போட்டாலும் புறா இருந்த தட்டு மேலேயே இருந்தது. கடைசியிலே சிபி சக்கரவர்த்தி தன் உடம்பு முழுவதையும் தராசில் ஏற்றி உட்கார வச்சு தன்னையே தாகம் செய்கிறார். அப்போதுதான் தராசு சமமானது. இது தியாகம். ஒரு உயிரை காப்பதற்காக தன்னையே முழுதாக அர்ப்பணித்த சிபி சக்கரவர்த்தியோட கதை தியாகத்தினுடைய ஆழத்தை நமக்கு உணர்த்துது. இப்படிப்பட்ட தியாக குணத்துக்கு இணையா இன்னும் ஒரு படி மேலே போய் தன் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக தன்னை தியாகம் செஞ்ச ஒரு மாமன்னன் தான் பலி சக்கரவர்த்தி. ஒரு கொடையாளியினுடைய பெருமை. அதாவது பலி சக்கரவர்த்தி பக்தி பிரகலாதனுடைய பேரன். பிரகலாதனுடைய மகன் விரோச்சனன். அந்த விரோச்சனனுடைய மகன் அசுரகுலத்திலே பிறந்தாலும் பலி ரொம்ப நல்லவங்க, நீதிமான், தர்மவான், எதையும் இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கின்ற கொடையாளி. அவர் ஆட்சி செஞ்சப்போ மக்கள் எல்லாரும் ரொம்ப ஆனந்தமாக, சந்தோஷமாக, நிம்மதியாக வாழ்ந்தார்கள். அவர் எந்த யாகம் செஞ்சாலும் யார் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லவே மாட்டார். அவ்வளோ பெரிய வள்ளல் அவர். தன்னுடைய வலிமையாலையும் கொடை குணம், அந்த குணத்தாலையும் தேவர்கள் எல்லாரையும் தோற்கடிச்சிருப்பார். தன்னுடைய வலிமை, உலகத்தையும் தன்னுடைய ஆட்சிக்கு கீழே கொண்டு வருகின்றான் பலி சக்கரவர்த்தி. இந்திரன் உட்பட எல்லா தேவர்களும் அவங்களுடைய ராஜ்யத்தை இழந்து போகின்றார்கள். உதவிக்காக மகாவிஷ்ணு கிட்ட போய் முறையிடுறாங்க. மகாவிஷ்ணுவும் தேவர்களுக்கு உதவுவதற்கு சம்மதம் சொல்லுகின்றார். இப்போ பலி சக்கரவர்த்தி தன்னுடைய வெற்றியை கொண்டாடுறதுக்காக ரொம்ப பெரிய அஸ்வமேத யாகம், அந்த காலத்திலே அது ரொம்ப ஃபேமஸ், அஸ்வமேத யாகம் ஒன்றை நடத்திக்கிட்டு இருக்கார். அந்த யாகசாலைக்கு தினமும் ஆயிரக்கணக்கான பேர் பலி சக்கரவர்த்தி கிட்ட தங்களுடைய தேவையானதையெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. பலியும் மனசார கொடுத்துருவார். இப்போ அந்த யாகம் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு குட்டி பிரம்மச்சாரி பையன், வீட்டுலாம் தெரிஞ்சிருக்கும், ஒரு குடை, ஒரு கமண்டலம், யாகசாலைக்கு வந்தான். அவன் தான் மகாவிஷ்ணு எடுத்த அந்த வாமன அவதாரம். வாமனனை பார்த்ததும் பலி சக்கரவர்த்திக்கு ரொம்ப சந்தோஷம். சின்ன பையன் பிராமணனா தன்னுடைய யாகசாலைக்கு வந்ததை ஒரு பெரிய பாக்கியமா நினைச்சான். பலி சக்கரவர்த்தி வாமனனை வரவேற்று, ஐயா, உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே என்னுடைய யாகசாலைக்கு வந்த நீங்கள் ஒரு பெரிய பாக்கியம், எனக்கு என்ன கேட்டாலும் நான் கொடுக்க தயார்னு சொல்கிறாரு. வார்த்தையை விட்டாச்சு. இப்போ வாமனர் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. ரொம்ப அழகாக சிரிப்பார் இல்லையா? சிரிச்சுக்கிட்டே, ராஜா, எனக்கு பெருசாக ஒன்றும் வேணாம், எனக்கு 3 அடி நிலம் மட்டும் போதும், அது மட்டும் போதும். என்னோட இந்த குட்டி கால் இருக்கு இல்லையா, அந்த பாதங்களாலே அடியால் அளக்கிற அளவுக்கு 3 அடி நிலம் போதும்னு சொன்னார். பலி சக்கரவர்த்திக்கு ஒரே ஆச்சரியம். இவ்வளோ பெரிய ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றேன் நான், நீ கேட்டால் என்ன வேணாலும் கொடுக்க முடியும்னால, ஆனால் நீ 3 அடிக்கு நிலம் கேட்குறிய, இன்னும் நிறைய கேளு, ஒரு குட்டி கிராமமே கொடுக்குறேன், ஒரு பெரிய நகரத்தையே கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் வாமனர், எனக்கு இந்த 3 அடி நிலம் போதும்,
எனக்கு எது போதுமோ அதுதான் உனக்கு எனக்கு உண்மையான செல்வம்னு சொன்னார். அதாவது நம்ம போதும்னு நினச்சிட்டோம் அப்படின்னாக்க அது நம்மளுடைய சாட்டிஸ்ஃபைடு வெல்த். அதுதான் அவர் சொன்னார். வாமனர் கேட்டதுக்கு பலி சக்கரவர்த்தி சம்மதம், தண்ணீர் வார்த்து தானம் கொடுக்க தயாராக இருக்கின்றார். அப்போலாம் அப்படி தான், பேப்பர் எழுதுறதெல்லாம் கிடையாது. தண்ணீரை வார்த்து தானம் கொடுக்கறதுக்கு தயாராகின்றார். அப்போதுதான் அங்கே இருந்த பலியோட குரு சுக்ராச்சாரியார், அசுரகுரு, ராஜா நில், இது சாதாரண பையன் போல தெரியவில்லை, இது மகாவிஷ்ணுவனுடைய அவதாரம், உன்னை ஏமாற்றுவதற்காக வந்திருக்கின்றான். அலர்ட் பண்றாரு. இவனுக்கு எதையும் நீ கொடுக்காத, நீ கொடுத்தா உன்னுடைய ராஜ்யம் செல்வம் எல்லாவற்றையும் இழந்து போவாய். பலியை எச்சரிக்கை பண்றார். சுக்ராச்சாரியர் வாமனர் கேட்டதுக்கு பலி சம்மதிக்க கூடாது அப்படின்னு கமண்டலத்திலிருந்து தண்ணீர் வராமல் தடுக்க வண்டு போல உருவம் எடுத்து கமண்டலத்துக்குள்ளே போய் அடைச்சிட்டார். வாமனர் ஒரு தர்ப்ப புல்லால குத்துனோன்னு சுக்ராச்சாரியாரோட ஒரு கண்ணு போச்சு. ஆனா பலி சக்கரவர்த்தி அசையவே இல்லைங்க. அவர் குருவை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? குருவே, நான் கொடுத்த வாக்கை காப்பாத்துறது தான் என்னுடைய தர்மம். நான் சொன்னேன் இல்லையா, அவன் தர்மவான். வந்திருப்பது இறைவனே ஆனாலும் நான் என் வாக்கை மீற மாட்டேன். தர்மத்தை விட பெரியது எதுவுமே கிடையாது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற நான் எதை இழந்தாலும் பரவாயில்லை. என் குருவே, நீங்க எனக்கு தர்மத்தை தான் போதிச்சிங்க, நான் தர்மத்தை எப்படி மீற முடியும்னு கேட்குறாரு. இதுதான் தியாகம். ஒரு ராஜாவா தன்னுடைய ராஜ்யம், செல்வம், எதிர்காலம் எல்லாத்தையும் இழக்க போறோம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த ஒரு தர்மத்துக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்தவர் பலி. இந்த பலி தன்னுடைய மனைவி விந்தியாவளி அப்படின்னு அவருடைய பேர். இந்த விந்தியாவளியோட சேர்ந்து வாமனருடைய வருகையிலே அந்த கையில தண்ணி வார்த்து 3 அடி நிலத்தை தானமா கொடுக்கிறார். இந்த 3 அடி நிலத்தை தானமா தண்ணீர் வார்த்ததும் வாமனர் அப்படியே வளர்ந்துட்டார். சின்ன பையனா இருந்தவர் வளர்ந்துட்டார். வானத்துக்கும் பூமிக்கும் எட்டாத அளவு பிரம்மாண்டமா வளர்ந்தார். இதான் மகாவிஷ்ணுவோட திரிவிக்ரம அவதாரம். முதல் அடியாலே பூமி முழுவதையும் அளந்தார். 2வது அடியாலே வானத்தை, சொர்க்கம் எல்லாத்தையும் அளந்துட்டார். இப்போ வாமனர், பலி, நீ கொடுத்த வாக்குப்படி 3 அடி நிலம் கேட்டேன், 2 அடியால உலகத்தையும் அளந்துட்டேன், இப்போ 3வது அடியை எங்கே வைக்கிறதுன்னு கேட்டார். அப்போதான் பலி சக்கரவர்த்திக்கு தன்னுடைய கர்வம் எல்லாம் போயிடுச்சு. ரொம்ப கர்வம். நான் பெரிய கொடையாளின்னு நினச்சிருந்தேன் இல்லையா, நீ என்ன வேணா கேளு நான் கொடுக்குறேன்னு சொன்னான் இல்லையா, அந்த எண்ணம் மறந்து போயிடுச்சு. உலகத்திலேயே பெரிய கொடையாளி நான் தான் அப்படின்னு நினச்ச பலி தன்னுடைய ராஜ்யம் முழுவதையும் இழந்துட்டான். இப்போ ஒரு குட்டி பையன்கிட்ட 3வது அடிக்கு இடம் இல்லைன்னு நிற்கிறார். பலி சக்கரவர்த்தி சிரிச்சுக்கிட்டே, பிரபு, நீங்கள் கேட்ட 3 அடியையும் நான் கொடுக்கின்றேன், 3வது அடியை என்னோட தலைமையிலே வையுங்க அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணுவுக்கு முன்னாடி தலை வணங்கி நின்றார். வாமனர் தன்னுடைய காலை பலியோட தலைமையில வச்சு அவரை பாதாள லோகத்துக்கு அனுப்பினார். ஆனால் இது தண்டனை கிடையாது. அங்கே அவருக்கு பாதாள லோக சக்கரவர்த்திங்கிற பதவியை கொடுத்தார். அது மட்டும் இல்லை, மகாவிஷ்ணுவோட பலியோட அரண்மனைக்கு காவலாளி ஆகவும் சம்மதிச்சார். மகாவிஷ்ணுவே பலியோட அரண்மனைக்கு காவலாளியாக ஆக சம்மதிச்சார். பலி சக்கரவர்த்தியோட தியாகங்கிறது வெறும் ஒரு பொருள் கொடுக்கறது மட்டும் இல்லைங்க. தன்னுடைய ராஜ்யம், செல்வம், அதிகாரம், ஏன் தன்னுடைய கர்வத்தையே கூட தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு தர்மத்துக்காக தியாகம் பண்ணலாம். இதுதாங்க தியாகத்தினுடைய உச்சம். வாழ்க்கையில் நம்ம கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது, நம்மளுடைய கொள்கைகளில் உறுதியாக இருக்கிறது, சில சமயம் நம்மளுடைய தனிப்பட்ட லாபங்களை விட பெரிய விஷயத்துக்காக விட்டு கொடுக்கறது, இது எல்லாமே தியாகம்தான். இப்படிப்பட்ட தியாக குணத்தை நாம் வளர்த்துக்கிட்டா நம்ம வாழ்க்கையும் நம்ம சமூகமும் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பலி சக்கரவர்த்தியோட தியாக கதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.